நீங்க நினைக்கிற அந்த ஹார்ன் வந்து வேற எதுவுமே கிடையாது. அது வேற யாரும் இல்லை, நான் தான். ஜெயிலர் அன்லாக். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை. உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். இவ எப்ப திருந்தி நல்ல வழிக்கு வருவான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் திருந்திருவாமா. அவ திருந்துறதுக்காக தானே நாங்க எல்லாரும் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. அம்மா, ஐயோ பூர்ணி, அம்மா, கைய கொடு. பூர்ணி வா, எழுந்துடி. அம்மா, ஐயோ அம்மா, இதுக்கு மேல என்னால முடியாது. உயிரே போயிடும் போல இருக்குமா. ஏய், நீங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வைத்தியம் பாக்குறீங்கல்ல, நான் இங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது மருந்து கொடுத்து காப்பாத்த கூடாதா? உங்ககிட்ட உதவி கேட்கறதுக்கு கொஞ்சம் அவமானமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வர வழி தெரியல. போய் மருந்து எடுத்துட்டு வாங்கடி. கண்டிப்பா நான் உனக்கு மருந்து கொடுக்கறேன். அத சாப்பிட்டா உனக்கு லூஸ் மோஷனும் நின்னுடும். ஆனா அதுக்கு முன்னாடி பேதி மாத்திரையை நீ தான் போட்டேன்னு உண்மையை ஒத்துக்கணும். அதெல்லாம் நான் போடல. நீ உண்மைய ஒத்துக்கலனா சிந்து உனக்கு மருந்து தரமாட்டா. அதுக்கப்புறமா உன் நிலைமைய நீயே யோசனை பண்ணி பாரு. ஐயோ, நம்ம இருக்கிற கண்டிஷனை பயன்படுத்தி நமக்கு கெடுக்குப்படி போடுறாளுங்களே. என்ன பண்றது? இப்படி நீ புடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தனா இப்ப நீ படுற அவஸ்தை தீராது, பாத்துக்கோ. ஆமா, ஜோசியருக்கு கொடுக்கறதுக்காக காஃபில பேதி மாத்திரையை நான் தான் போட்டேன். உண்மையும் வாயாலேயே ஒத்துக்கிட்டல. எங்களுக்கு இது போதும். கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் போய் மருந்து கலக்கி எடுத்துட்டு வரேன். வாங்க. சரிம்மா. ஏமா, என்னம்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நீ என்ன பெத்தியா இல்ல செஞ்சியா? நீ எல்லாம் ஒரு தாய். தூக்குமா, வா. இவள எழுந்துரு. மெதுவா மெதுவாடி. அப்படிதான், அப்படியே தூக்குமா, அப்படியே தூக்குமா. இதெல்லாம் நீயே இழுத்துக்கிட்ட வேண. தேவையடி உனக்கு இதெல்லாம்? சிந்து, இப்ப அவளுடைய லூஸ் மோஷனை நிறுத்துறதுக்கு என்ன மருந்து கொடுக்க போற? அன்னைக்கு ஜட்ஜு வீட்ல இருந்தவங்களுக்கு வயிற்று வலி வந்தப்போ வீட்டு வைத்திய முறையில மருந்து ரெடி பண்ணி குணமாக்குனல, அதே முறையில தான் மருந்து ரெடி பண்ணி பூர்ணிய குணமாக்க போறேன். தயிரை மோராக்கி அதுல கருவேப்பிலை, பெருங்காயம், வெந்தயம், சோம்பெல்லாம் கலந்து மிக்ஸில அரைச்சு ஜூஸ் பண்ணி குடுத்துட்டேனா உடனே சரியாயிடும். என்னதான் இருந்தாலும் பூர்ணிய இந்த நிலைமையில பாக்குறதுக்கு பாவமா இருக்கு செவந்தி. எனக்கும் பாக்குறதுக்கு பாவமா தான் இருக்கு. நாம மத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சா அது நமக்கே திரும்பி வரும்னு பூர்ணி புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். சரி வா.
போகுதே. இந்தா இந்த மருந்த குடி. இதை குடிச்சா குணமாயிடுமா? இது குடிச்ச 1/2 மணி நேரத்துல உன் பிரச்சனையெல்லாம் தீந்துரும். எனக்கும் ரகுக்கும் நடக்க போற கல்யாணத்தை உன் 2 கண்ணால பார்த்து எங்களை ஆசீர்வாதம் பண்றதுக்கு நீ முழு ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்காக தான் இதை ரெடி பண்ணி கொண்டு வந்த. நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. எந்திரிக்கும் போது உனக்கே ஒரு புது தெம்பு கிடைக்கும். படுத்துக்கோ. வாங்க. உனக்கும் ரகுவுக்கும் எப்படியும் கல்யாணம் நடந்துருங்கிற நம்பிக்கையில என்ன நக்கல் பண்ணிட்டு போறியா? இப்ப எனக்கு இருக்கிற பிரச்சனை சரியானதும் அடுத்து என்னோட அதிரடி நடவடிக்கை எப்படி இருக்க போதுன்னு பொறுத்திருந்து பாரு.